வாசல் போடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். பிங்கி, யார் இந்த பையன்? அக்கா, அது உன்கிட்ட தான் கேக்குறோம். யார் இந்த பையன்? ஏன் 2 பேரும் மிரட்டுறீங்க? பொறுமையா கேளுங்க, அவளே சொல்லுவா. யார் ராமா அந்த பையன்? இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான்? எது கையெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருந்தான்? ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அவன் எங்களோட ஸ்கூல் தான். 2 இயர்ஸா என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலக்கா. ஆனா அவன் விடவே இல்லை, பின்னாடியே தான் வந்துட்டே இருப்பான் எங்க போனாலும். இன்னைக்கு தான் என்கிட்ட பேசுறான் ஃபர்ஸ்ட் டைமா. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினது கூட இல்லை அவன். இன்னைக்கு பேசிட்டு நான் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டாங்க்கா. அப்பதான் நீங்க எல்லாரும் வந்தீங்க. என்னடி கேஷ்ல சொல்லிட்டு இருக்க? ஒரு பையன் பின்னாடியே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி 2 வருஷமா சுத்தி இருக்கான். நீ வீட்டுல ஒரு வார்த்தை கூட சொல்லல. அம்மா அப்பா விடு, எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என்ன பிங்கி நினைச்சிட்டு இருக்க நீ? இதுவே இந்த பையன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருந்தா என்ன பண்றது? இந்த மாதிரி எதையாவது உங்ககிட்ட நாங்க மறைச்சிருக்கோமா? 2 பேரும் சொல்லு. நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறையுமே இல்ல. எதா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிப்போம்ல. இதையே நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை. இல்ல காயோ, அவன் இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட பேசல, இல்ல மிஸ்பிஹேவ் எதுவுமே பண்ணதில்லை. அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. அதோட இதை சொல்லி உங்களை டென்ஷன் பண்ண நான் விரும்பல. அதனாலதான் நான் சொல்லல. எங்களை டென்ஷன் பண்ண விரும்பலையா? இது டென்ஷன் ஆடி. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு? நீ இப்படி சொல்லாம மறைச்சு வச்சிருந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க யார்கிட்ட போய் என்ன கேக்குறது சொல்லு? ஏன் மலரு, அவ தான் சொல்லல, நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லக்கா, அவதான் யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. அதோட அந்த பையன் இதுக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் பண்ணதே இல்லக்கா. பேசினது கூட இல்ல. பின்னாடியே வருவான். என் கிளாஸ் பையன் ஒரு பையன் சொல்லிதான் அவன் அவங்கள லவ் பண்றான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அக்கா நாங்க சொல்லல. சரி, ஓகே, நான் சொல்லாத தப்பு தான். நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இதை இதோட முடிச்சிடலாம்க்கா. அதான் அப்புறம் அண்ணா மாமா எல்லாரும் மிரட்டிட்டாங்களா அவனை. இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட அதை கொண்டு போவேனாக்கா. ஏன்னா அப்பா அம்மா அதை கேட்டாங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க. ஆல்ரெடி நம்மளை வளர்க்குறதுக்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதையும் நம்ம போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைகளை எங்கேயும் விடாமல் நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளை படிக்க கூட விட மாட்டாங்க, வெளியில கூட போக விட மாட்டாங்க. ஏன்னா இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே உள்ள பயம்தான். அதனால அப்பா அம்மா கிட்டலாம் சொல்ல வேணாக்கா, ப்ளீஸ்க்கா. என்ன அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்க? நீ மறைச்ச மாதிரி நாங்களும் மறைச்சா அப்புறம் எங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சா எங்களை திட்ட மாட்டாங்களா அவங்க? காயோ, நான் தான் சொல்றேன் இல்ல, அவனால எந்த ப்ராப்ளமும் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இதுக்கப்புறம் வராது. ஏன்னா அண்ணா மாமாலாம் அடிச்சு மிரட்டிட்டாங்க அவனை. அதனால கண்டிப்பா இதுக்கப்புறம் ப்ராப்ளம் பண்ண மாட்டான். அப்படியே ப்ராப்ளம் பண்ணா நான் கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட நானே சொல்றேன், சரியா? விடுகாயோ, அவ தான் சொல்றாள்ல இவ்வளவு தெளிவா. அப்புறம் ஏன் நீங்க அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா சொல்லுவா. என்ன பிங்கி, இனிமே என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அக்கா கிட்ட ஷேர் பண்ணு, ஓகேவா? சரிக்கா. என்ன இங்க மாநாடு? எல்லாரும் என் செல்லத்தை மிரட்டிட்டு இருக்கீங்களா என்ன? ஆமா, உங்க செல்லத்தை மிரட்டுறாங்க. இவ இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா, அது தப்பு இல்லையாண்ணா? அதெல்லாம் நம்மளோட பிங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அதெல்லாம் எல்லா ப்ராப்ளத்தையும் அவளே சால்வ் பண்ணுவா, ஓகேவா? இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. அவன்கிட்ட சொல்லி மிரட்டி விட்டாச்சு, இதுக்கப்புறம் பின்னாடிலாம் வரமாட்டான். நீங்க அவளை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, விடுங்க, அவள் வீட்டுக்கு போட்டோம். பிங்கிமா, நீ கிளம்பு. மலர், அவளை கூட்டிட்டு போ வீட்டுக்கு, நாங்க பின்னாடி வரோம். சரிண்ணா. என்னம்மா சொல்ற? யாருமா அந்த பையன்? இல்ல டாடி, யார் இந்த பையன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா பிங்கிக்கு தெரியும், அவன் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா பசங்க எல்லாரும் மிரட்டி விட்டானுங்க, அவன் பயந்துட்டு போயிட்டான். ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லப்பா, நீங்க விடுங்க. என்னம்மா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ற? 2 வருஷமா பின்னாடி சுத்தி இருக்கான். இன்னைக்கு புள்ள கையை வேற பிடிச்சிருக்கான் எல்லா முன்னாடியும். எவ்வளவு திமிரு அவனுக்கு! அப்பவே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ஒரு காட்டி இருப்போம்லம்மா. இல்ல பெரியப்பா, பசங்களே பேசி விட்டானுங்க. சின்ன பையன்றனால அடிக்காம புரியுற மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டானுங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை, இதுக்கப்புறம் பிங்கு பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அவன். அதனாலதான் உங்ககிட்ட நாங்க அப்பவே சொல்லல. இப்ப ஏன் சொன்னேன்னா, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்ல. அப்புறம் பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா ஏன் சொல்லேன்னு கேட்பீங்க. அதனாலதான் சொல்லிட்டேன். எவ்வளவு திமிரு! என் புள்ள கையை பிடிச்சிருக்கான் அந்த பையன். 2 வருஷமா பின்னாடி வந்திருக்கான். என் புள்ள ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் சொல்லலையாமா? பிங்கியை கூப்பிடு வித்தியா, நம்மளே கேட்போம். இப்படி சொல்லாம இருந்தா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? ஐயோ வேணாம் பெரியம்மா, ஆல்ரெடி உங்ககிட்டலாம் சொல்ல வேணான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. இப்போ சொன்னது தெரிஞ்சாவே அவன் என்கிட்ட கத்துவா. வேண்டாம், நாங்களே பேசிட்டோம். அவள் கரெக்டாக தெளிவாக தான் இருக்கா. ஸோ அதனால பயம் இல்லை.
பயத்துக்கு இல்லம்மா, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணாது. இருந்தாலும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா பின்னாடி, அதனாலதான் நீ கூப்பிட்டு நம்ம பேசுவோம் என்னன்னு. நானே கூப்பிடுறேன். பிங்கி, பிங்கி, என்னம்மா? இதோ வரேன், சீக்கிரம் இங்க வா. வர இருங்க. ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி கோவமா என்னை பார்த்துட்டு இருக்கீங்க? திருவிழால என்ன நடந்துச்சு? ஆத்தி, என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேக்குறாங்க? நான் தான் உங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லியிருந்தேனே. ஒருவேளை இந்த அக்கா கறி தான் சொல்லியிருப்பாளோ இருக்கும். ஏன்னா இவ தானே இங்க நிக்கிறா, இவ தான் சொல்லியிருப்பா. என்ன வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஆமா, என்னம்மா நடந்துச்சு? எனக்கு புரியல நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. பிங்கி, யார் அந்த பையன்? அவன் யாரோட பையன்? அதை முதல்ல சொல்லு. ஆத்தி, எல்லாரும் கொலை வெறியில இருக்காங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? பெரியம்மா, அந்த பையன் யாரோட பையன்னு எனக்கு தெரியாது பெரியம்மா. ஆனால் 2 இயர்ஸா என் பின்னாடி சுத்தினா. ஆனால் நான் கண்டுக்கவே இல்லை. அவன் இது வரைக்கும் எந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதில்லை, என்கிட்ட வந்து பேசினது கூட இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பேசினான். அதுக்கு முன்னாடி எதுவுமே இந்த மாதிரி நடந்ததில்லை. என்னம்மா பிங்கி, இதை எங்ககிட்ட சொல்றது இல்லையா? 2 வருஷமா ஒரு பையன் பின்னாடி சுத்தி இருக்கான். இதையே எங்ககிட்ட இருந்து மறைச்ச? அப்பா, இதை ஏன் உங்ககிட்ட சொன்னா, இது வரைக்கும் அவனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. சப்போஸ் உங்ககிட்ட சொல்லியிருந்தனா கூட நீங்க பயந்துட்டே இருப்பீங்க நான் வெளில போகும்போது வரும்போது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லப்பா. சரிம்மா, இது வரைக்கும் அவனால உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை, அதனால எங்க கிட்ட சொல்லலன்னு சொல்ற. இப்போ அவன் கையை பிடிச்சிருக்கான்ல, இது மாதிரி வேற ஏதாவது பண்ணான்னா அப்பவும் இப்படிதான் அமைதியா இருப்பியா எங்க கிட்ட சொல்லாம? ஐயோ பெரியப்பா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னால் இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் வீட்டில் சொல்லலை. இதுவே ஹேண்டில் பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன், இல்லையா அக்கா கிட்டையாவது நான் சொல்லியிருப்பேன். அவள் அந்த மாதிரி பண்ணது இல்லை. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. இங்கே பாருடாம்மா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி எதையுமே பெரியவங்க கிட்ட மறைக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லணும். சின்னதாக நடந்தால் கூட நீ வீட்டில் வந்து சொல்லிடணும். ஏன்னா இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால தான்மா உங்களை வெளியில் அனுப்புனா கூட நாங்கள் வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பும்போது இப்படி ஒரு விஷயத்த நீ மறைச்சிருக்கப்போ எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். நீயே சொல்லுடா. ஓகே, சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை யாராவது என் பின்னாடி வந்தாங்க, இல்லை என்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க கூட உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் இதை விட்டுருங்க. அந்த பையன் இதுக்கப்புறம் வந்தான்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் அம்மா கிட்ட நீங்கள் எதையுமே மறையக்கூடாது. அப்பாவை விடு, அம்மா கிட்டேயோ இல்லை அக்கா கிட்டேயோ என்ன நடந்தாலும் சொல்லிடணும், சரியா? ஓகே சொல்லிடுறேன். போதுமா? இப்போ எல்லாரும் டெரஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் போட்டுமா? சரிடாமா, நீ போ. ஓகே பெரியப்பா. சரிம்மா, நானும் போறேன். போம்மா. சரி விடு கோமு, நம்ம பயந்துருவோன்றனால தான் அவள் சொல்லாமல் இருந்திருக்கா. இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லுவா, நீ பயப்படாத. அக்கா, 3 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்க்கா. 3ஐயும் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்குள்ள கண்டிப்பாக சொல்கிறேன், எங்களால் இருக்கவே முடியலக்கா. அந்த பசங்க எங்கன்னா போச்சுன்னா கூட எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அனுப்புறதுக்கே. ஏன்னா காலம் அப்படி கெட்டு கிடக்குது, அதனால தான்க்கா. நீ சொல்றது சரிதாம்மா. ஏன்னா காலம் அப்படி கெட்டு கிடக்குது. நம்ம பொம்பளை பிள்ளைல பெற்று வச்சிருக்கோம், நம்ம பயந்து தான் ஆகணும். ஆனால் நம்ம பிள்ளைய தைரியமான பிள்ளைய எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க, நீ ஒன்றும் பயப்படாத. என்னமோ மாமா, அந்த பிள்ளைய வளர எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு. சரி விடுக்கோமே, எல்லாம் சரியாயிடும். சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசி சிரிச்சு ரொம்ப நாளாயிடுச்சுல. ஸோ இன்னைக்கு நம்ம பழையபடி நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமே. என்ன பாட்டுக்கு போட்டி தானே? என்னது பாட்டுக்கு போட்டியா? எனக்கு பாட வராது, வேணா சும்மா 2 வரி வாசிக்கிறேன், ஓகேவா? பரவாயில்ல கௌதமண்ணா, இங்க என்ன ஸ்ரேயா கோஷல், அப்புறம் வந்து உன்னிகிருஷ்ணன், அப்புறம் அனிருத்லாமா இருக்காங்க. நம்ம பாடுறதுதான் பாட்டு, ஓகேவா? அதனால நீங்க பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடாமா, அப்ப பாடிடுவோம். ஓகே, ஏதாவது கான்செப்ட் வச்சு பாட போறீங்களா? இல்ல வினயனா, கான்செப்ட்லாம் எதுவும் வேண்டாம். அவங்க ஃபேவரட் சாங் பாடட்டும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படி பாடுவோம், செகண்ட் ரவுண்ட் நம்ம ஏதாவது கான்செப்ட் யோசிச்சு அதை படி பாடலாம், ஓகேவா? ஓகே டன். சரி, யாரு பாடுறது? வேறு யாரு? என்னோட நண்பி தான் பாடணும். ஏன்னா அவ தானே நிறைய காம்படிஷன்லாம் சேர்ந்து ஜெயிச்சுட்டு வரா. ஸ்ரேயா கோஷலா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்து. ஸோ அவ தான் ஸ்டார்ட் பண்ண போறா. ஏண்டி இப்படிலாம் ஸ்ரேயா கோஷலா அவமானப்படுத்திட்டு இருக்க? யாராவது அவங்க ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கழுவி ஊற்றுவாங்க. நானே அவங்களோட பெரிய ஃபேன் தான். கொஞ்ச நேரம் அமைதியார் மலரு, அடி வாங்க வச்சிடாத ப்ளீஸ். உண்மையை தாண்டி சொல்றேன், உன்னோட வாய்ஸ் அழகா இருக்கும், நீயே பாடு ஃபர்ஸ்ட். ஆமா, பிங்கி தான்ப்பா ஃபர்ஸ்ட் பாடணும். நல்லா கோர்த்து விடுங்க அண்ணா. நீ வந்து அழகா பாடுற, அதனால தான் சொல்றேன், பாடு. ஆமா, பிங்கி தான்ப்பா பாடணும். பாடு பிங்கி. சரி ரைட்டு, நம்மளை வச்சு பிள்ளையா சொல்லி போடலான்னு நினைக்கிறீங்க. சரி பாடுவோம். என்ன பாட்டு பாடணுன்னே அவரோட ஞாபகம் வருது. பாடுடா பிங்கி. பாடுறேன் மாமா. ஸ்டாப் காயும் இன்னும் வரல, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, எங்க இதோ நான் வந்துட்டேன்.
ஐயே எங்க போன தாயே, வந்து உட்காரு, கேம் ஸ்டார்ட் பண்ண. ஓகே. எல்லாரும் வந்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன கேம் எனக்கு தெரியாதுல்ல, சொல்லுங்க. ஒரு கேம் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் அவங்க பாட போறோம், அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஓ ஃபேவரட் சாங் ரவுண்டா? ஓகே ஓகே, டன் டன். ஆமா, ஃபேவரட் ரவுண்டு தான். இப்போ பிங்கி பாட ஸ்டார்ட் பண்ணுவா. ஓகே, பாடவா? பாடுறாமா. ஒரு நாள் உன்னை பார்த்து பார்த்து என் கண்கள் வீர்க்குதடா, மறுநாள் உன்னை பார்க்க முடியாமல் உள்ளம் பாடுதடா. இனி என்றென்றும் நீதான், என் நிழல் கூட நீதான், கண்மங்கும் திசையெல்லாம் அடி நீதான் அடி. உள்ளம் ஏங்கி ஏங்கி மனம் கண்ணீரில் மூழ்குதடா, அன்பே உன்னோடு வாழ என் ஜீவன் நீங்குதடா. உயிரே ஒரு வார்த்தை சொல்லடா, உனக்காக காத்திருப்பேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளடா, உன்னோடு நான் இருப்பேன். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓகே, பாட்டு பிடிச்சிருந்ததா? எதுக்கு இவ்வளவு சோகமான பாட்டு? சோகமான பாட்டா? இது எப்படிப்பட்ட லவ் சாங்? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு பிடிக்கும், அது எனக்கு தெரியும். உன்னோட பிளேலிஸ்ட்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இது. ஆனா உன்னோட பிளேலிஸ்ட்ல எவ்வளவோ சாங் இருக்கேடி, எதுக்கு இந்த சாங் சூஸ் பண்ணி பாடின? எனக்கு இந்த பாட்டு பாடணும்னு தோணுச்சு, அதனால பாடினேன். ஏன் பிடிக்கல யாருக்கும்? பிடிக்கலையாவா? செம்மையா இருந்ததுடா இந்த பாட்டு உன் வாய்ஸ்ல கேட்கறதுக்கு. பட் என்ன இது சோகமா போயிடுச்சு. ஏதாவது ஜாலியான பாட்டு பாடுவா எங்க பிங்கின்னு நினைச்சோம், அதனாலதான். அப்படியா? அப்போ நான் வேற சாங் பாடவா? ஆமா, கண்டிப்பா நீ வேற சாங் பாடிதான் ஆகணும். சரி ஓகே, என்ன சாங் பாடணும் நீங்களே சொல்லுங்க, நான் பாடுறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்மா. உனக்கு என்ன சாங் பிடிக்குதோ அதுவும் லவ் சாங்கா நீ பாடு. எனக்கு பிடிச்ச சாங் தான் பாடணுமா? ஓகே, என்ன பாட்டு பாடலாம்? ஓகே, பாடவா? பாடு பிங்கி. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை என்னை இழந்து விட்டார், எந்த மலரிலும் தேனில்லை இது கனவா இல்லை நிஜமா, இன்னைக்கு உண்மை தெளிந்தே, உன்னை பார்த்திந்த தாய்மொழி மறந்தே. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. சரி ஓகே, அடுத்து யாரு? கௌதம் அண்ணாதான். அண்ணா நீங்க தான் பாடுங்க. நானா? சரி பாடுவோம். நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மனப்பிறவி தொடருமே, நானும் கொண்ட மேகம் நினைவு மறையும் நிலவென்ன, கூந்தல் கொண்ட நீயும் கூடும் அழகென்ன. ஐயோ அவ்வளோதாப்பா. சூப்பர்ண்ணா சூப்பர். ஆமா சூப்பர்ண்ணா, நல்லா தான் பண்ணீங்க சூப்பரா. அப்படியா? அப்போ நீ பாடு எனக்காக. பாடிட்டா போச்சு. நீ வந்தாயின் வாழ்விலே, பூத்தாயின் வீரிலே, நாளை நீ போகலா, என் ஞாபகம் நீயாகலா, தீ சென்ற பின்னாலே வீதி என்னாகுமோ, யாரிவன் ஓர் மாயவன் மெய்யானவன் அன்பில், யாரிவன் நான் நேசிக்கும் கண்ணீரிவன் நெஞ்சில். சூப்பர் சத்யா, சூப்பர். சத்யா சூப்பர் சூப்பர். அழகா இருந்துச்சு சாங். தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட் இதாண்டி பாடு. நானா? உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும், உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றுமே இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை, பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவேன், ஓ நெருப்போடு வெந்தே மன்னாவேன். வாவ், செம்ம வித்யா. சீரியஸ்லி சாங் செம்மையா இருந்தது. தேங்க்யூ அக்கா, பாட்டு சூப்பரே. சூப்பர். நெக்ஸ்ட் மாமா நீங்க தான்.
இப்போ உன்னோட டர்ன், எனக்காக பாடு. உனக்காக தானே பாடிடுவோம். பின்னாசை இல்லா மனிதன் நானடி, உன்னாசையா இந்த மாற்றமேனடி, பிழையான வார்த்தை போல வாழ்ந்து வந்தேனே, உன்னை பார்த்த பின்னே என்னை திருத்திக் கொண்டேனே, புரியாத கவிதை போல வாழ்ந்து வந்தேனே, அதையாவும் முந்தன் கண்ணில் அர்த்தம் கண்டேனே, இந்த அருகன் புல்லின் மேல் பனித்துணியாய் விழுந்தாயே, இந்த பருவத்தோள்களில் பச்சை கிளியாய் வாழ்ந்தாயே, உன்னை துளசி செடியாய் சுற்றி வந்தேனே, உன்னை பார்த்து பார்த்து வெற்றி கண்டேனே. நீங்கப்பா மாமா வேற லெவல்ல இருக்கு. அந்தண்டா ஷாமு, வேற லெவலில் பாடிட்ட. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. சூப்பரு அண்ணா, செம. மக்களே நன்றி. நீ தாண்டா நெக்ஸ்ட் பாடு சிவின். இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போ, கடிகார முள் துளைத்து தொடும் வானம் வரை போய் சிப்போ, அடைமலை வாசல் வந்தால் கையில் கூட இன்றி வானடைவோம். அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. டேய் சூப்பரா, சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். சூப்பர் அண்ணா. நல்லாவா இருந்துச்சு? சரி ஓகே, ஏதோ சொல்கிறீங்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ தான் சுபி. அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு, எனக்கு நேத்து வர இதயம் ஒன்னுதான், அதையும் எடுத்துக்கிட்டு போறா அந்த பொண்ணுதான், குறும்பு சிரிப்பாலே சிக்கி வச்சா எஞ்சுக்குள்ள. அண்ணா என்னம்மா? ஒன்றும் இல்லை, பாட்டு சூப்பர். சூப்பரா சுபி. சரி ஓகே, அடுத்து நீ தான் பாடு. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, இது நெஞ்சம் சொல்கின்றது, பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது, மண்ணில் ஏன் 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 நீ வந்தாய், இந்த பெண்மை பூ பூக்கவே, நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே, நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை ஈந்ததான். மலரு சூப்பர். மலருக்குள்ள இவ்வளோ திறமையா? தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள் ஏங்கும் என்னை கொல்லாமல் செல்லாதே, இதயத்திலே ஒரு வழி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும், நீ பிரிந்தால் உலகம் உருகும் மெழுகாகும். என்னாச்சு எல்லாரும் அப்படியே சைலண்டா இருக்கீங்க? ஏன்னா எதுக்கு இவ்வளோ சோகம்? சும்மாடாமா. சரி ஓகே, அடுத்து நீ தாண்டாமா பாடு. கொஞ்சம் மைனாக்களே உன் குரல் கேட்டு ஒன்றை கூறுங்கள், மலை ஒன்றை வர வேண்டும், என் தீபாவளி பண்டிகை இன்றே வர வேண்டும், என் தீபாவளி பண்டிகை நாளை வரும் கனவு, அதை நீ நம்பணும், நான் நட்டதும் செம பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை, தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, வீதியில் விழும் தூசி தன்னை அவன் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை, நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிவாயில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. சூப்பர். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்கலாமா? போலாமே. இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, அதுக்குள்ளே கமலி மனசில்
நான் தான் இருக்கேன், நீ எப்படி அவள் வாயாலே சொல்ல வைக்கிறது? ஒன்றுமே புரியலையே. கடவுளே முருகா, ஏன் இப்படி சோதிக்கிற? என்ன இவனுங்களை இன்னும் காணோம்? நானே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், இன்னுமா எக்ஸாம் எழுதுறாங்க? யாரையுமே காணோமே. ஹே சீனியர், இங்கே என்ன தனியாக இருக்காரு? இதுதான் சான்ஸ். ஏன்னா எப்போவுமே ஒரு கேங்கோட தான் இருப்பார். இன்னைக்கு தனியாக இருக்காரு. எப்படியாவது நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லிடணும். ஹாய் சீனியர். இவ ஒருத்தி. என்ன சொல்லு. என்ன சீனியர், ஹாய் தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளோ கடுப்படிக்கிறீங்க? ஏம்மா என்னம்மா வேணும் உனக்கு, சொல்லு. என்ன சீனியர் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் வேணா போய் 4 பேரை கூட்டிட்டு வந்து உட்காரவா? ஐ ஜோக்கு நல்லா இருந்துச்சு. நான் இப்போ அந்த ஜோக்குன்னு உங்ககிட்ட சொன்னேனா? என்ன வேணும் உனக்கு, சொல்லிட்டு கிளம்பு. என்ன சீனியர், எப்போ உங்கள் கேங்கோட இருப்பீங்க, இப்போ தனியாக இருக்கீங்களேன்னு ஒரு அக்கறையோட கேட்டேன், அதுக்கு எப்படி கடுப்படிக்கிறீங்க? ஏம்மா என்ன உங்க எக்ஸாம் எழுதிட்டு வரலம்மா, நான் சீக்கிரமே முடிச்சிட்டேன், அதனால வந்து இப்படி உட்காந்துருக்கேன். அப்படியா? இன்னும் யாரும் வரலையா? நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு, என்ன வேணும் உனக்கு? இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அம்மா தாயே, சொல்லிட்டு கிளம்பு. ஏன் சீனியர் இப்படி சிரிச்சிட்டுன்னு இருக்கீங்க? சிரிச்ச மாதிரி இருங்க சீனியர், அப்போ தான் அழகாக இருப்பீங்க. உங்களை எப்போவுமே நான் இப்படி பார்த்ததே கிடையாது. எப்போவுமே சிரிச்சு பார்த்து பழக்கம் பட்டினா, ஸோ நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னது, எப்பவுமே நான் சிரிச்சு பார்த்து நீ பழகிட்டியா? நீ எப்போ பார்த்த? ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்க. ஆமாம், உங்களை 1 வருஷமாக பார்க்குறேன், ஆனால் உங்களுக்கு தெரியாது. என்னது 1 வருஷமாக பார்க்குறானா? எதுக்கு பார்க்குறா? என்னது 1 இயரா பார்க்குறியா? புரியல எனக்கு. சீனியர், உங்களை 1 வருஷமாக எனக்கு தெரியும். 1 வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு? சீனியர், என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட எப்படியே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாமே ஆனால் ராங்காக முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்படி சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீனியர். உன் மனசுல உள்ளதா? உன் மனசுல உள்ளது என்ன, புரியல எனக்கு. சீனியர், உங்களை 1 வருஷமாக பார்க்குறேன். இன்னைக்கு நேற்று இல்லை, 1 வருஷம். உங்களை என்னைக்கு நான் பார்த்தனோ அதுக்கப்புறம் உங்களை அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் எப்போவுமே சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் கேங்கோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. அவங்களுக்காக என்ன ஸ்டாண்ட் வேணால் அனுப்பீங்க. என்ன சுச்சுவேஷனுக்கு வேணால் நீங்கள் போவீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்க மாட்டான். நீங்கள் அப்படியே ஒரு நல்ல பையன், நல்ல ஹியூமன் நீங்கள். அதை பார்த்து தான் நான் உங்களை நான் உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன் சீனியர். என்னது, லவ் பண்ணுறாளா? என்ன சொல்ற? லவ் பண்றியா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? லவ் பண்ற? சீனியர், உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ தான் ரீசன்ட் டே தான் நீங்கள் இப்படி சிரிப்பை நிப்பாட்டிட்டு உருன்னு இருக்க ஆரம்பிச்சிங்க. அதற்கான ரீசனும் எனக்கு தெரியும். என்ன ரீசன் உனக்கு தெரியும்? நீங்கள் சிரிச்சதுக்கான ரீசன் கமலி அக்கான்னு தெரியும். இப்போ அது சிரிக்காமல் இருக்கீங்களே, அதுக்கான ரீசன் கமலி அக்கான்னு எனக்கு தெரியும். ஹே, என்ன சொல்ற? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சீனியர், உங்களை பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது என்னோடய காதலை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நான் மறைக்காமல் என்னோடய காதலை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். லவ் பண்ணுறாளா? என்னோட வினையவா? அதுவும் 1 வருஷமாவா? ஏன் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஏன் என்னோட இதயம் நுறுங்குன மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்குது? எனக்கு ஏன் இவ்வளோ வலிக்குது? இங்க பார், நீ என்ன வேணா சொல்லு, என்னை எத்தனை வருஷமா வேணா காதலிச்சுக்கோ. எனக்கு அதை பற்றி யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லை. நான் கமலியை தான் காதலிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவள் தான். அதே மாதிரி அவள் என்னை காதலிக்கலைன்னாலும் என்னோட லாஸ்ட் லவ்வும் அவள் தான். எப்போவுமே அவள் காதல் மட்டும்தான் எனக்கு வேணும். வேறு யாரோட காதலும் எனக்கு தேவையில்லை. ஷைலு, புரிஞ்சுக்கோ. நீ நல்லா படி, உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. தேவையில்லாமல் ஏன் பின்னாடி சுற்றி அதை ஸ்பாயில் பண்ணிக்காத ப்ளீஸ். சீனியர், உங்களை அவங்க வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நானும் போயிடுவேன் நீங்கள் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை சீனியர், எப்போவுமே இந்த கையை பிடிச்சிட்டு உங்கள் கூடையே கடைசி வரை இருப்பேன் சீனியர். எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் உங்களை விட்டு போக மாட்டேன். அது நீங்கள் நட் ரோட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தால் கூட. எனக்கு உங்கள் மேலே காதல் வரும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கமலியக்காவை லவ் பண்ணுறீங்கன்னு. அப்போ என்னோட இதயம் சுக்குநூறாக உடைஞ்சிது. இப்போது நீங்களும் கமலியக்காவும் பிரிஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னோடய காதலை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு தான் நானும் உங்கள் பின்னாடியே
சுற்றிட்டு வந்தேன். இப்போ இதோட நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் சீனியர், என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ். இங்கே பாரு ஷைலு, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீ என்னைய 1 வருஷமாவோ இல்லை 2 வருஷமாவோ இல்லை 3 வருஷமாவோ ஏன் 300 வருஷமாக லவ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ரொம்ப அதிகமாக என் உயிரை விட மேலாக நான் என்னோட கமலியை காதலிச்சேன்னு சொல்கிறத விட காதலிச்சுட்டு இருக்கேன். எப்போவுமே காதலிப்பேன். அவள் என்னை காதலிக்கலாம் கூட. எனக்கு இந்த லவ்வே போதும் ஷைலு. ப்ளீஸ் சொன்னா கேளு. நீ உன் மனசை தேவையில்லாமல் போட்டு கஷ்டப்படுத்திக்காத. நான் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ரொம்ப அழகான பொண்ணு கூட. உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். பேசாமல் போ ப்ளீஸ். கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என்னை ஏன் நீ இந்த அளவுக்கு காதலிக்கிற? உன்னோட காதலுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை. நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா வினய்? உன்ன மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா எந்த பொண்ணுக்குமே கிடைக்க மாட்டான். உனக்கு இப்படிப்பட்ட காதல் கிடைச்சோம், நீ எனக்காக அந்த காதலை தூக்கி போடுறியே. உன்னை நான் இதுக்கு மேலே ஏமாத்தணுமா? உன்னை கஷ்டப்படுத்தணுமா வினய்? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நானா எதையுமே என் காதலை வாங்கிக்க மாட்டேன் சீனியர். கண்டிப்பா ஒரு நாள் என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்க பின்னாடி நான் சுத்திட்டே தான் இருப்பேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும். புரிஞ்சுதா? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ, பலான்னு அரைஞ்சிருவேன். நீ பேசாம படிக்கிற வேலையை மட்டும் பாரு. கிளம்பு. இவ இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? கமலி, கமலி, என்னத்தை பார்த்துட்டு இருக்கா? யாரப்பா இவங்க? என்ன இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. இவ ஒரு மாதிரி டல்லா நிக்கிறா. ஓய் கமலி, என்ன இங்க நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்க? ஏய் அழுறியா? ஏண்டி என்னாச்சு? ஒன்னும் வித்தியா, நான் வரேன். நீ நெல்ல சொல்லிட்டு போ. என்னாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி பறந்துட்டா? ஓ, என்ன இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, அங்க பாரு கொஞ்சம். என்ன இவ கூட நின்று பேசிட்டு இருக்கா? ஆமா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அது எதையும் கமலி கேட்டாலா என்னன்னு தெரியல. நான் வரும்போது அழுதுட்டு நின்னாடா. நான் என்னன்னு கேட்டேன், டப்புன்னு ஓடிட்டா. ஓ, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? சீனியர் வந்துட்டிங்களா? அங்கே கொஞ்சம் பாருங்க. என்னத்தை பார்க்க சொல்கிறான்? ஓஹோ, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? என்னவா? என்னன்னா சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? ஏண்டாமா நீ ஏன் டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அண்ணா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அப்போ எப்போ கமலி வந்தாங்கன்னா எனக்கு தெரியல. நான் வந்து பார்க்குறேன், அவள் அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா. என்னடின்னு கேட்டேன், எதுவும் சொல்லாமல் ஓடிட்டா. என்னவா இருக்கும்ண்ணா? வேற என்னவா இருக்கும்? மேடம்க்கு ஜெலஸாக இருக்கும், இல்லை பொசசிவாக இருக்கும். உங்ககிட்ட அதை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஆல்ரெடி மேடம் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் விட்டு போயிருக்காங்க. அதனால தான் ஓடிருப்பா, அதனால தான் அழுதுருப்பா. இது எல்லாமே நல்லதுக்கு தான். நீ அமைதியா இரு. எல்லாம் நல்லதுக்கா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எப்படின்னு அமைதியா இருக்குது? என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கோ, ஓகேவா? ஓய் வினய், அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நான் போறேன். வாங்க. எல்லாரும் எங்கே போனீங்க? நீங்கள் இல்லாதனால இங்கே என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு தெரியுமா? ஏய், இங்கதான் எல்லாரும் இருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் தேடுறது உங்களை? என்ன எல்லாரும் சீரியஸா இருக்கானுங்க, நம்ம வந்தது கூட தெரியாம. ஓய் வித்யா, என்னடி நீ எப்போ வந்த? ஏய், நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்னையே கண்டுக்கவே இல்லை. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? எல்லாமே சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. என்னடா, என்ன நடந்துச்சு அப்படி? அதானே, அந்த பொண்ணு வேற வந்து நிற்கிறா. என்ன சொன்னா? உன் ஃபேஸு சரியில்லையே. அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. என்ன கதை சொல்லு? என்ன சொல்லிட்டு இருந்தா அவ? அது வந்து டேய், என்ன சொல்ற? உன்ன அந்த பொண்ணு லவ் பண்றாளாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது என்னடி வித்யா, புது ட்விஸ்டா இருக்கு. டேய், எனக்கு தெரியலடா. ஏதோ சும்மா ஆக்சிடென்டலாக அந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு நினச்சோம். இது என்னடா இது? ஒன்றுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதாடி? அட இருடி, நீ வேற. அவன் சொன்னதுலேருந்து நான் இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ளே நீ வேற கேள்வி கேட்டுட்ருக்க. அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணியிருக்கோம் இவனை? ஏண்டி, நம்ம வினைக்கு என்ன? சீச்சி, நம்ம வினையை பற்றி சொல்லல. இல்லை, எந்த வச்சு லவ் பண்ணியிருக்கோம், எந்த கேப்பில் லவ் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே புரியலையடி. எல்லாரும் லவ் அப்படி மறைச்சி வச்சுட்டு
வந்து சொல்றாங்களேடி, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. ஷாக் மேல ஷாக்கா இருக்கு. என்னவோ போ. சரி சார் எப்போ ஓகே சொல்லலான் இருக்கீங்க? என்ன சீனியர் விளையாடுறீங்களா? நான் எப்படி ஓகே சொல்லுவேன்? ஏய் இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காதுடா. உன்னை 1 இயரா லவ் பண்ணி இவ்வளோ அழகா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நீ என்னடான்னா இப்படி பைத்திய மாதிரி உட்காந்துட்டு இருக்க? அண்ணா நீங்களே போய் உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவீங்க போல. கொஞ்சம் சும்மா இருமா. நான் பேசுறத கேளு, மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். என்னண்ணா ஒண்ணுமே புரியல. அமைதியா இரு, உனக்கே புரியும். சொல்டா, எப்போ ஓகே சொல்லலான் இருக்க? சீனியர் உங்களுக்கே தெரியும், எனக்கு கமலியை தவிர என்னோட லைஃப்பில் யாருமே இல்லை. அவளோட இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவள் என்னை லவ் பண்ணட்டும் இல்லை லவ் பண்ணாமல் போகட்டும், என்னை கல்யாணம் பண்ணிக்கட்டும் கல்யாணம் பண்ணாமல் போகட்டும், அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பட் என்னோட பிளேஸில் கமலியோட பிளேஸில் என்னால் வேறு எந்த பொண்ணையுமே வச்சு பார்க்க முடியாது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் பேசிக்கோங்க, என்னால் ஷைலுவை ஏற்றுக்க முடியாது. என்னோட லைஃப்பில் முதல் காதல் என்னோட கமலி, கடைசி காதலும் அவளை தான், அவள் மட்டும்தான். நான் வர்றேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். இப்போ புரியுது. அவன் கமலியை மறக்கலை, எப்பவும் மறக்கவும் மாட்டான். எனக்கும் நல்லாவே புரிஞ்சது. இதுதான் கமலை கேட்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறவங்க பேசினதை. அதான் அழுதுட்டே போயிருக்கா. வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. கடவுளாவே அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. நம்ம சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி ஏற்றி விட்டா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. நல்ல வேலை பாக்குறீங்க கௌதம். வேற என்ன பண்றது? அவங்க 2 பேரும் சேரணும்னா இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் பார்த்து தான் ஆகணும். அதுவும் சரிதான். ஆமா, கண்டிப்பா கமலையும் வினையும் ஒன்று சேர்ந்தே ஆகணும். அதுக்கு எந்த லெவலில் இறங்குறா இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா மட்டும் போதும். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா? ஆமாடாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் கடவுள் துணையோட. என்ன? கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. நம்ம